திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சி. 5வது பாடல். பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை. சீதங்கொள் வயல் திரு பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் பொரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது திருப்பாடல். இதன் பொருள் பின்வருமாறு. குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையின் மன்னனே, நினைப்பதற்கும் அரியவனே, எங்கள் முன் வந்து எங்களது குற்றங்களை களைந்து எங்களை அடிமைகளாக ஏற்று அருள்கின்ற பெருமைக்குரிய எங்கள் தலைவனே, உன்னை எல்லா பூதங்களிலும் கலந்து உள்ளவன் என்று பலரும் சொல்வதன்றியும் அறிவுடையோர் நீ போதலும் வருதலும் இல்லாதவன் என்று இசைப்பாடல்களால் பாடுகின்றனர். அதனாலும் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் உன்னை பார்த்து அறிபவரை நாங்கள் கேள்விப்பட்டது கூட இல்லை. எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்று பாடுகின்றார். மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலில் சிவபெருமானை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா என்று அழைக்கின்றார். திருப்பெருந்துறை என்ற ஆவுடையார் கோயில் திருத்தலமானது குளிர்ச்சி பொருந்திய வயல்களால் சூழப்பட்ட திருத்தலம். நீர்வளமும் நிலவளமும் நிரம்ப பெற்ற திருத்தலம். சிவபூஜைக்கு தேவையானவை நல்ல தீர்த்தமும் மலர்களும் ஆகும். திருப்பெருந்துறை என்பது நீர்வளமும் நிலவளமும் நிறைந்தது. எனவே ஆன்மா உய்வு பெறுவதற்கு தேவையான சிவபூஜையை செய்வதற்கு தேவையான நல்ல தண்ணீரும் மலர்களும் நிறைய இருக்கும் தலம். எனவே இங்கே பூவும் நீரும் கொண்டு இறைவனை அடியார்கள் வழிபட வேண்டும் என்பதற்காக திருப்பெருந்துறையில் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருக்கும் மன்னா என்று மாணிக்கவாசக பெருமான் அழைக்கின்றார். ஏன் இறைவனை அரசன் என்று அழைக்கின்றார்கள், போற்றுகின்றார்கள் என்றால் அதற்குரிய விளக்கங்களை சிவஞான போதம், சிவஞான சித்தியார் முதலான சாத்திர நூல்கள் எடுத்து கூறுகின்றன. உயிர்களுக்கு புண்ணிய பாவம் என்ற இரு வினையின் பயன்களை இறைவன் உயிர்களுக்கு ஊட்டுகின்றான். இவ்வாறு அந்த வினை பயன்களை ஊட்டுவதற்கு உதாரணமாக இறைவனை மன்னன் போன்றும் மருத்துவன் போன்றும் இருந்து ஊட்டுகின்றான் என்று சிவஞான சித்தியார் கூறுகின்றது. ஒரு நாட்டிற்கு அரசன் எப்படியோ அவ்வாறு உயிர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் இறைவன் இருக்கின்றான். ஒரு நாட்டிற்கு தேவையான சட்டதிட்டங்கள் எப்படி இருக்கின்றதோ அதே போன்று இறைவன் வகுத்த வேதங்கள், ஆகமங்கள், ஸ்மிருதி நூல்கள் முதலானவைகள். மன்னன் வகுத்த சட்டதிட்டங்களின்படி குடிமக்கள் நடக்க வேண்டும். இறைவன் அருளிய வேதாகமங்களின்படி உயிர்கள் நடக்க வேண்டும். வேதாகமங்களிலே விதிக்கப்பட்டவற்றை செய்ய வேண்டும், விலக்கப்பட்டவற்றை ஒழிக்க வேண்டும். நாட்டின் சட்டதிட்டங்களை மதித்து சிறப்பாக நடப்பவர்களுக்கு, அந்த குடிமக்களுக்கு விருது, செல்வம் முதலியவற்றை வழங்குவது அரசனின் வழக்கம். இறைவன் அருளிய வேதாகமங்களில் விதிக்கப்பட்ட அதன்படி நடப்பவர்களுக்கு புண்ணியங்கள் என்பவற்றை இறைவன் கொடுக்கின்றான். புண்ணியத்தின் பயனாக இன்பங்களையும் சொர்க்கம் முதலிய போகங்களையும் கொடுக்கின்றான். நாட்டின் சட்டதிட்டங்களின்படி நடக்காத குடிமக்களுக்கு அபராதமும் தண்டனையும் அந்தந்த குற்றச் செயல்களுக்கு ஏற்றவாறு அரசன் வழங்குவான். வேத ஆகமங்கள், ஸ்மிருதி நூல்களில் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டவற்றை செய்பவர்களுக்கு, அந்த விதிகளை மீறுபவர்களுக்கு பாவங்கள் வந்து சேர்கின்றன. பாவத்தின் பயனாக துன்பங்கள் வந்து சேர்கின்றன இறைவன் மூலம். வேத ஆகமங்களில் ஒழிக்கப்பட்டவற்றை மீறி மிக கடுமையான முறையிலே நடந்து கொள்பவர்களுக்கு நரகம் முதலிய கொடுந்தண்டனைகளும் உண்டு. இனி சில நல்ல மக்கள் இருப்பார்கள். அவர்கள் அரசன் விதித்த சட்டத்தின்படி தாங்களும் ஒழுகுவார்கள். அதோடு மற்றவர்களையும் அவ்வாறு சட்டத்தின்படி நடக்கும்படி செயல்படுத்துவார்கள். இவ்வாறு மிகச்சிறந்த வகையில் அரசனின் சட்டதிட்டங்களை நடைமுறைப்படுத்த உதவுபவர்களுக்கு அரசன் மந்திரிகள் முதலான
பதவிகளை கொடுத்து அவர்களை மிக உயர்ந்த இடத்திலே வைப்பான். அதே போன்று இறைவர் அருளிய வேதாகமங்களின்படி தான் நடந்தும் அந்த நெறியிலே மற்றவர்களை நிறுத்தச் செய்தும் மற்றவர்களை நடக்கச் செய்தும் இருக்கும் நல்ல ஆன்மாக்களுக்கு இந்திரன் முதலிய அந்த பதவிகளை இறைவன் கொடுத்து அங்கே அவர்களை அமர வைக்கின்றார். இன்னும் சிலர் இருப்பார்கள், அவர்கள் அரசன் வகுத்த சட்டதிட்டங்களின்படி தாமும் நடக்க மாட்டார்கள், மற்றவர்களையும் நடக்க விடாமல் குற்றச் செயல்களிலே ஈடுபடுத்துவார்கள். அவர்களுக்கு கொடிய சிறை தண்டனையை அரசன் வழங்குவான். அதே போன்று இறைவன் வகுத்த வேதாகமங்களின்படி தானும் நடக்காமல் மற்றவர்களையும் நடக்க விடாமல் செய்தும் சட்டதிட்டங்களின்படி வேதாகமங்களின்படி நடப்பவர்களுக்கு இடையூறு செய்பவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மிக கொடுமையான நரக தண்டனையை இறைவன் கொடுக்கின்றார். அதே போன்று ஒரு அரசன் தன்னுடைய ஆணையை செயல்படுத்துவதற்காக தனக்கு கீழே மந்திரி பிரதானிகள், மேலும் ஒரு நாட்டை பல்வேறு பகுதிகளாக பிரித்து மேலும் உட்பிரிவுகளாக பிரித்து அந்தந்த பதவிகளிலே மற்றவர்களை நியமித்து அவர்கள் மூலம் தமது ஆணையை செயல்படுத்துவான். அரசன் தன்னுடைய அரசாட்சியை செலுத்துவான். அதே போன்று இறைவனது சிற்சக்தி இருவினைகளின் பயன் என்பதன் மூலம் ஆன்மாக்களுக்கு தனு கரண புவன போகங்களை கொடுக்கின்றது. எனவேதான் இறைவனை திருப்பெருந்துறை உரை மன்னா என்று மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு இறைவனின் செயல்கள் மன்னனின் செயல்கள் மூலம் நமக்கு விளக்கப்படுவது சிவஞான சித்தியாரிலும் சிவஞான போதத்திலும். சிவஞான போதம் 2வது சூத்திரத்தில் 2வது அதிகரணத்தில் வரும் ஏது என்பது ஒரு நகரியை காப்பான் பாடிக்காவல் இட்டு ஆங்கு அவை அவனது ஆக்கினை ஆதலான் என்று வருகின்றது. இந்த இடத்தில் இந்த விளக்கங்கள் எல்லாம் கூறப்பட்டிருக்கின்றன. எனவே திருப்பெருந்துறை உரை மன்னா என்று அழைத்து நீ சிந்தனைக்கும் அறியாய் என்று மாணிக்கவாசக பெருமான் பாடுகின்றார். பசுஞான பாசஞானங்களை கொண்டு அறிய முயற்சி செய்பவர்களுக்கு அகப்படாதவன் என்பது இதனுடைய பொருள். அவ்வளவு பெருமை பெற்ற நீ எங்கள் கண்முன்பு வலிய வந்து எங்களை ஆண்டு அருள் புரிய வேண்டும். எங்களது மலங்களாகிய குற்றங்களையெல்லாம் நீக்கி எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் என்று மணிவாசக பெருமான் விண்ணப்பம் வைக்கின்றார். ஏதங்கள் அறுத்து என்பது பாச நீக்கத்தை பாச க்ஷயத்தை குறிக்கின்றது. ஆண்டு அருள் புரியும் என்று விண்ணப்பிப்பது சிவப்பேறு என்பதனை இங்கே குறிக்கின்றது. இத்தகைய பெருமான் எப்படி இருக்கின்றான்? பூதங்கள் தோறும் நின்றாய் என்று மாணிக்கவாசக பெருமான் கூறுகின்றார். இறைவன் பஞ்சபூதங்களாக நிற்கின்றான். இறைவனது அஷ்டமூர்த்தங்கள் என்பவை பஞ்சபூதங்கள் மற்றும் சூரியன், சந்திரன், ஆன்மா என்ற 8. எனவே இது இறைவனது வியாபகத்தன்மையை நமக்கு காட்டுகின்றது. மேலும் பூதங்கள் என்றால் மண் முதல் நாத தத்துவம் வரை உள்ள 36 தத்துவங்கள் என்று பொருள் கொள்கின்றார் சீர்காழி தாண்டவராயர் அவர்கள். அதன்படி இறைவன் இந்த 36 தத்துவங்களிலும் பிருத்திவி முதல் நாதம் வரை உள்ள 36 தத்துவங்களிலும் வியாபித்து இருக்கின்றான். எனவே பூதங்கள் தோறும் நின்றாய் என்று மாணிக்கவாசக பெருமான் பாடுகின்றார். அப்படி இருந்தாலும் இறைவனுக்கு போக்கு இல்லை, வரவு இல்லை. போக்கு இலன் வரவு இலன் என்று மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிடுகின்றான். இறைவன் ஆன்மாக்களை விட்டு என்றென்றும் விலகுவதும் இல்லை, திரும்ப வந்து ஆன்மாவுடன் சேர்வதும் இல்லாதவன் இறைவன். வந்து புகுதலும் சென்று நீங்களும் இன்றி என்பது 20 சொல்லும் உண்மை. மேலும் போக்கு வரவு என்பதனை இறத்தல் பிறத்தல் என்று கொண்டால் இறத்தலும் பிறத்தலும் ஆன்மாக்களுக்கே உரியது. ஆன்மாக்களே பல்வேறு உடல்களோடு பொருந்தி அந்த உடல்களை விட்டு நீங்கி இவ்வாறு மாறி மாறி பிறந்து வரும். இந்த தன்மை என்பது இறைவனுக்கும் இல்லை, ஜடமாகிய பாசத்திற்கும் இல்லை. எனவே போக்குவரவு இல்லாதவன் இறைவன் என்பது இங்கே குறிப்பு. சிவஞான போதம் 2வது சூத்திரம் 3வது அதிகரணத்தில் போக்கு வரவு புரிய என்ற இடத்தில் சிவாத்துவித சைவர்கள் கூறுகின்றார்களே, உயிர்களின் பொருட்டு சிவத்திற்கே போக்கும் வரவும் உண்டு என்பது அதனை மறுத்து
போக்கும் வரவும் உயிர்களுக்கே என்று மெய்கண்டதேவநாயனார் அங்கே நிரூபணம் செய்கின்றார். எனவே இறைவன் போக்கு இல்லாதவன், வரவு இல்லாதவன். இவ்வாறு கூறுபவர்கள் யார் என்றால் நான்மறைகள், சிவாகமங்கள், தத்துவ நூல்கள், சிவநெறி நூல்கள், இலக்கண இலக்கிய நூல்கள் இவைகளிலெல்லாம் தேர்ந்த கல்வியாளர்கள், புலவர்கள். புலவர்கள் இவ்வாறு இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்ற தன்மையை பாடலிலே பொருளாக அமைத்து இசைப்பாடல்கள் இயற்றி தாங்களே பாடுகின்றார்கள். மற்றவர்களும் அந்த பாடல்களை பாடுகின்றார்கள். இவ்வாறு மற்றவர்கள் பாடுவதை கேட்டு களிப்பினால் மற்றவர்கள் ஆடுகின்றார்கள். எனவே இவ்வாறு பக்தர்களெல்லாம் ஆடியும் பாடியும் உன்னுடைய பெருமையினை கூறுகின்றார்களே, அதன் மூலம் நீ எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த இருப்பை நாங்கள் அறிந்து கொண்டோம். அது அல்லாமல் பரமபதியாகிய உன்னுடைய இருப்பை, வியாபகத்தை பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் நிச்சயித்து அறிந்தவர்களை நாங்கள் இதுவரை கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை என்றெல்லாம் மாணிக்கவாசக பெருமான் பாடி, எங்களது குற்றங்களையெல்லாம் வந்து நீ நீக்க வேண்டும், எங்களுக்கு சிவப்பேற்றினை அருள வேண்டும். எனவே பாசக்ஷயம் பண்ணுவதற்காகவும் சிவப்பேறு அருளுவதற்காகவும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று மாணிக்கவாசக பெருமான் இந்த திருப்பாடலிலே பெருமானை திருப்பள்ளியிலிருந்து எழுச்சி கொள்ளுமாறு வேண்டுகின்றார். இவ்வாறு இந்த 5வது திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து 6வது திருப்பாடலை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.